நீங்க பார்க்குற மாதிரி ஒரு சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கிரியேட் பண்ணலாம். இதுக்கு பேர் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்வென்ஸ் ஃபார்முலா சொல்லுவாங்க. ஸோ ஏசிக்யூ அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்வென்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ இந்த சீக்வென்ஸ் ஃபார்முலாவில் எத்தனை ரோஸ்க்கு நீங்கள் டேட்டா வரணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ரோஸ் நம்பர்ஸ் கொடுத்துடலாம். 100னா 100, 10னா 10, இல்லை 5 ரோஸ்னா 5. ஸோ 10 நான் கொடுத்துருக்கேன். காலம் வந்துட்டு எத்தனை காலம்ல உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் ஆகும். ஸோ 5 காலம்லேயே வரலாம், 10 காலம், உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் வேணுமோ அதெல்லாம். இப்போ நான் 2 காலம்ஸுக்கு எனக்கு இந்த 10 ரோஸில் வர வேல்யூஸை என்டர் பண்ணி வேணும். ஸ்டார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 அப்படின்னு கொடுத்தோம்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 4 அப்படின்னு கொடுத்தா 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டெப்ஸ் வந்து எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ 4 to 4 நம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி, அதாவது 2 டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தது 4, அடுத்தது 6 அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ இப்போ 4லேருந்து அடுத்த ஸ்டெப் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 6 டிஜிட் டிஃப்ரென்ஸில் எனக்கு நம்பர்ஸ் வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா 6 நம்பர் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ 4லேருந்து ஆட் பண்ணிங்கன்னா 6 நம்பர்ஸ், 10, 10லேருந்து ஆட் பண்ணிங்கன்னா 16, 16லேருந்து 22. ஸோ இந்த மாதிரியும் வரும். இப்போ நீங்கள் இதில் ஈஸியாக டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ சிங்கிள் ரோ நம்பர், சிங்கிள் காலம் செலக்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் காலம் செலக்ட் பண்ணி வச்சு 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 4 வேரியன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு போட்ட உடனே ஸோ 4, 8, 12, 16, 20, 24, 28, 32 இந்த மாதிரி வரும். ஸோ இதே ஃபார்முலாவில் நம்ம இந்த இடத்துல 5 வச்சு செக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல சீக்வன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ இப்போ இங்கே ரோஸ் அப்படின்றதுல நம்ம எத்தனை ரோஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபார் அகைன் 10 ரோஸ் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் 20 வேணுனாலும் 20 கொடுத்துருக்கோம். காலம் வந்து சிங்கிள் காலம் நான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் இல்லை 5 காலம் வேணும், 6 காலம் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்ம என்ன நம்பர்ஸ் போடுறோமோ அத்தனை காலம்ஸ் வந்து ஸோ 6 அப்படின்றத கொடுத்துட்டு ஸ்டார்டிங் நம்பர் வந்துட்டு 2 கொடுத்துறேன். ஸோ ஈஸியாக இருக்கும்ன்றத ப்ளஸ் 2 கொடுக்குறேன். 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2 ஸ்டெப் வேரியன்ஸில் நம்ம பார்த்தோம். இப்போ 2 டேபிள்ஸே நமக்கு 6 ரோ காலம்ஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2, 6 ஆர் 12. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம், ஃபோர்த் காலம், சிக்ஸ்த் காலம். ஸோ இது காலம் லெட்டர் ஆச்சு. இப்போ 2 1s are 2, 2 2s are 4, 2 6 are 6, 2 3s are 6. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 120 வரைக்கும் வந்து ஸோ 120 போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் 60 வரைக்கும் வந்து ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஃபார்முலாஸை டிரைவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல டேபிளுக்கு 2 பதிலாக நான் 3 ஸ்டார்ட் பண்ணி 3 ஸ்டெப்ஸில் கொடுக்குறேன். ஸோ எனக்கு 180. ஸோ இந்த மாதிரி 31 டேபிள்ஸில் 31 வேரியன்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 31 1s are 31, 31 2s are 62. ஸோ இந்த மாதிரியான டேபிள்ஸை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபார்முலாஸ் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.